கிறிஸ்துத்தம் இன்றைய நற்செய்தி. எந்த ஒரு சொரூபத்தையும் நாம் வணங்கக்கூடாது. யாத்ராகமம் 20வது அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனத்தோட மேல் பகுதி மட்டும் வாசிக்கிறேன் கேளுங்க. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். அப்போ கர்த்தர் சொன்ன 2வது காரியம் என்னன்னா, நம்ம விக்கிரகத்தை வணங்கக்கூடாது, சேவிக்கக்கூடாது. அதுக்கு என்ன ஷேப் இருக்கக்கூடாது? வானத்தில் இருக்கட்டும், பூமியில் இருக்கட்டும், பூமியின் கீழே தண்ணி, அதுக்கு ஒப்பான எந்த ஒரு சாயலையும் நம்ம விக்கிரகத்தை உண்டாக்கக்கூடாதுன்ட்டு கர்த்தர் சொல்லியிருக்காரு. அது மாத்திரம் இல்லை, அதை நம்ம வணங்கவும் கூடாதுன்ட்டு. அப்போ என்னன்னா, இந்த உலகத்தையே படைச்சது அவரை ஒரு மிருகத்துக்கோ ஒரு பொருளுக்கோ நம்ம ஒப்பிட்டு சொல்ல முடியாது. அவர் அந்த சராசரங்களையும் படைத்த தேவன். அப்போ கர்த்தர் சொன்ன 2வது கட்டளையே நம்ம கை கொள்ளுறதுலாம் இருக்கணும். ஒருபோதும் எந்த விக்கிரகத்தையும் சொரூபத்தையும் வணங்காதீங்க. எந்த பொருளையும் உங்களுக்கு விக்கிரகமாக மாற்றாதீங்க. ஏன்னா அதுக்கு கர்த்தருக்கு பிரியம் கிடையாது. அதனால எந்த விக்கிரகத்தையும் வணங்காதீங்க. கர்த்தர் ஒருவரே தேவன், அவரே நாம் தொழுது கொள்வோம். இதுவே இன்றைய நற்செய்தி. உனக்கு மட்டும் உண்டாகட்டும்.